வணக்கம் குழந்தைகளா. இன்று நாம் தமிழ் வகுப்பில் பார்க்க இருக்கும் பகுதி 5ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் முதல் இயல்ல வரக்கூடிய துணைப்பாடம் நானும் பறக்க போகிறேன் என்ற பாடத்தை இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே இந்த பாடத்தில் வரக்கூடிய கடினமான சொற்களை காண்போம். பறவைகள் ப ரா வை க இல் பறவைகள். விமானம் வி மா ந இம் விமானம். ரைட் சகோதரர்கள் ரை இட் ச கோ த ரா இர் க இல் ரைட் சகோதரர்கள். காற்றுப்பைகள் கா இட் ரு இப் பை க இல் காற்றுப்பைகள். துடுப்பு து டு இப் பு துடுப்பு. இப்போ நம்ம பாடத்திற்குள் போகலாமா? ஒரு பொண்ணு சேர் மேலே ஏறி அவள் என்ன பண்ணிகிட்ருக்கா, அவளுடைய உடம்புல ஷாலை கட்டி பிடிச்சிட்ருக்கா, அதாவது ரெக்கை போல் பிடிச்சிட்ருக்கா. அந்த சமயம் அவங்க அப்பா வீட்டுக்குள்ளே வராரு. என்னம்மா செய்கிறாய் அப்படின்னு அவங்க அப்பா இந்த பொண்ணை பார்த்து கேட்குறாரு. அப்பா, நான் பறக்க போகிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. இப்படியெல்லாம் பறக்க முடியாது அமுதா. அந்த பொண்ணு பேர் என்ன? அமுதா. அந்த பொண்ணுகிட்ட அவங்க அப்பா சொல்கிறாரு, இப்படிலாம் பறக்க முடியாது, நம்ம ஷாலை கட்டி அசைச்சோம்னா நம்மளால பறக்க முடியுமா? முடியாது. ஆனால் அந்த பொண்ணு நினச்சிட்ருக்கா, இப்படி செஞ்சால் நாமளும் பறவைகள் போல பறக்கலாமேன்னு அவன் நினைக்கிறா. பறவைகள் பறக்கின்றன, நான் பறக்க முடியாதா அப்பா? அவள் பறவைகள் போல பறக்கணும்னு ஆசைப்படுறா. ஓ அதுவா, சொல்கிறேன் வா, தோட்டத்துக்கு போகலாம். அவங்க அப்பா அந்த பொண்ணை சரி வா, உனக்கே அது எப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு தோட்டத்துக்கு போகிறாரு. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, பறவைகள் உடல் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார். பறவைகளோட உடல் அமைப்பு நம்மளை விட மாறுபட்டு தான் இருக்கும், அது எப்படி இருக்குதுன்னு பாருன்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, படகின் துடுப்பு போல இருக்கிறது அப்பா. படகோட துடுப்பு எப்படி இருக்கும், அது போலதான் பறவையோட உடம்பு இருக்குன்னு சொல்கிறான். சரிதான், இதை தூக்கிப்பார். அவங்க அப்படி சொல்கிறாரு. சரி, கரெக்டாக தான் சொல்கிற, சரி இந்த பறவையை தூக்கிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கத்தான் பெரிதாக உள்ளது போல் தோன்றுகிறது, ஆனால் எடை குறைவாக இருக்கிறதே. பறவைகள் கொஞ்சம் பார்க்க பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம தூக்கணும்னா ரொம்ப வெயிட்டு கம்மியாக இருக்கும். அவள் அப்படி தான் சொல்கிறா. பார்க்கத்தான் கொஞ்சம் பெருசு மாதிரி இருக்குப்பா, ஆனால் தூக்குனா ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறான். ஆம், பறவையின் இறகுகளிலும் எலும்புகளிலும் காற்றுப்பைகள் உள்ளன. இவை பறப்பதற்கு ஏற்ற வகையில் உள்ளன. அப்போ என்ன சொல்கிறாரு, ஆமாம் இது வெயிட் கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு பறவைகளுடைய ரெக்கையிலையும் எலும்புலையும் என்ன இருக்குமாம்மா, காற்றுப்பைகள் இருக்குமாம்மா. அந்த காற்றுப்பைகள் தான் அது பறக்கறதுக்கு ஏதுவாக இருக்குதுன்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. ஓ அப்படி என்றால் பறவையை விட அதிக எடையுடன் நான் இருப்பதால் தான் என்னால் பறக்க முடியவில்லையா? நாமெல்லாம் எவ்வளோ இருப்போம்? நீ சின்ன பிள்ளைகளாக இருந்தாலே எப்படியும் 20லேருந்து 30 கிலோ வரைக்கும் இருப்பீங்க. அப்போது அந்த பறவைகள் எவ்வளோ கிலோ இருக்கும்? ஒரு கிலோ 2 கிலோ அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ அதை விட நம்ம எவ்வளோ வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ நம்மளால இவ்வளோ வெயிட்டையும் நம்ம தூக்கிட்டு மேலே பறக்க முடியுமா? முடியாது. பறவைகள் வெயிட்டு கம்மியாக இருக்குது, அதுக்கு பறக்கிறதுக்கு ஏதுவாக காற்று பைகள் இருக்குது, அதனால தான் அது பறக்க முடியுது அவங்க அப்பா சொல்லிகிட்ருக்காரு. அப்படி இல்லை, அங்கே பார், காற்றை கிழித்து மேலே பறக்க பறவைகளுக்கு ரெக்கைகள் உதவுகின்றன. அப்போ அவள் என்ன பண்ணுறா, அமுதா அவன் கையில் இருக்கிற பறவையை விட்டுறா. அது அப்படியே மேலே பறக்க போகுது. அப்போது அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, அங்கே பாரு அது எப்படி பறக்குதுன்னு.
ரெக்கைகளால் காற்றை கிழித்திட்டு அது மேலே எழுந்து பறக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம்ப்பா அப்படின்னு அமுதா சொல்கிறான். பறவைகளின் பின்புறவால் துடுப்பு போல செயல்பட்டு திசை மாறி பறக்க உதவுகிறது. பறவைகள் அது திசைகளை நோக்கி திரும்பி திரும்பி செல்றதுக்கு அதோடைய பின்னாடி கூடிய வால் அதுதான் துடுப்பு போல் அதுக்கு செயல்படுதுன்னு சொல்கிறாரு அமுதா. ஓ, இத்தனை அமைப்புகள் இருந்தால்தான் பறவைகளால் பறக்க முடிகிறதா? அப்போ அவன் என்ன சொல்கிறான், அவன் இத்தனை அமைப்புகள் உடம்புல இருக்கிறதுனால தான் இதனால் பறக்க முடியுதா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அப்பா, ஆம் மகளே, மனிதன் பறவையை கண்டான், விமானம் படைத்தான். அப்படி விமானத்தை கண்டுபிடித்தவர் யார் என்று உனக்கு தெரியுமா? அவன் அப்படின்னு சொல்கிறாரு, ஆமாம், இப்படி இந்த பறவைகளை பார்த்ததுனால தான் மனிதன் விமானம் கண்டுபிடிச்சான். விமானம்னா ஏரோப்ளைன் கண்டுபிடிச்சான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறார். அப்படி ஏரோப்ளைன் கண்டுபிடிச்சவங்க யாருன்னு உனக்கு தெரியுமான்னு அவங்க அப்பா அமுதாட்ட கேட்குறாரு. எனக்கு தெரியுமே, ரைட் சகோதரர்கள் அல்லவா? அவன் என்ன சொல்கிறா, கரெக்டாக சொல்லிட்டா. அது யார் கண்டுபிடிச்சா விமானத்தை? ரைட் சகோதரர்கள் தான் அதை கண்டுபிடிச்சாங்க. சரியாக சொன்னாய், பாராட்டுகள். அவர்களுக்கும் முன்னை போல்தான் பறக்க ஆசைப்பட்டவர்கள் தான். அவங்க அப்போ என்ன சொல்கிறாரு, சரியாக சொன்னான், அவங்களும் உன்னை போல பறக்க ஆசைப்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்காக அவர்கள் என்ன முயற்சி செய்தார்கள்? அவங்க ஆசைப்பட்டாங்க, சரி, அவங்க பறக்கிறதுக்காக என்னெல்லாம் முயற்சி செஞ்சாங்கன்னு அமுதா கேட்குறான். சிறு வயதிலே இருவரும் பறவைகளை பார்த்து பல வகைகளில் பட்டங்கள் செய்து பறக்க விடுவது என ஆர்வமாக இருந்தனர். அவங்க என்ன பண்ணாங்க, பறவைகள் பறக்கிறத ஆசைப்பட்டுட்டு அவங்க விதவிதமாக பட்டங்கள் முதல்ல செய்ய ஆரம்பித்தாங்க. பட்டங்கள் செஞ்சு அதை காற்றுல பறக்க விட்டு அதில் ஆர்வம் காட்டினாங்க. அதுக்கு அவ சொல்கிற அமுதா, அருமை, இயற்கையை பார்த்து வியப்பது, விளையாடுவது, இவற்றிலிருந்து கூட நம்மால் நிறைய கற்றுக்கொள்ள முடியுமா? அவ என்ன நினைக்கிறா, நல்லா இருக்கே, இப்படிலாம் கூட இருக்க முடியுமா? இயற்கையை பார்த்து வியப்பது, அது கூட அதை பற்றி பார்த்து ஆராய்ஞ்சு அதோட விளையாடுறது, இதெல்லாம் இதுலேருந்து நம்ம இவ்வளோ செய்திகள் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமான்னு அமுதா வியப்பாக கேட்குறான். ஆம், ரைட் சகோதரர்கள் தாங்கள் பறப்பதற்காக பலமுறை முயற்சி செய்தனர். அனைத்திலும் தோல்வியே. ஆனாலும் தோல்வியிலிருந்து நிறைய கற்றுக்கொண்டார்கள். அப்போ என்ன சொல்கிறாரு, ஆமாம், ரைட் சகோதரர்கள் எவ்வளவோ முயற்சி செஞ்சுருக்காங்க. செஞ்ச முயற்சிகளை நிறைய தோல்விகளையும் அவங்க சந்திச்சுக்கிறாங்க. சந்தித்த தோல்விகள்ல இருந்து அவங்க நிறைய பாடத்தை கற்றுக்கிட்டாங்க. அதனால தான் அவங்க செய்யக்கூடிய தவறுகளை திருத்தி இவங்க ஒரு விமானத்தை கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்திருக்காங்கன்னு அவங்க அப்பா சொல்லிட்டுருக்காரு. ஓட்டப்பந்தயத்தில் தோற்றால் கூட சிலர் அழுகிறார்களே அப்பா அப்படின்னு அமுதா சொல்கிறா. சில பேர் அப்படி தான் இருக்காங்க. ஒரு சின்ன தோல்வி, நம்ம ஒரு டிராயிங் காம்படிஷனில் தோத்துட்டாலோ, ஒரு ஓட்டப்பந்தயத்தில் தோத்துட்டாலோ, ஒரு ஸ்பீச்சில் தோத்துட்டாலோ உட்காந்து அழுகிறாங்க. சின்ன சின்ன தோல்விகளை கூட அவங்க தாங்கிக்க முடியல. வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ தோல்விகளை சந்திக்க வேண்டியது இருக்கோ, எவ்வளவோ போராட்டங்களை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கோ, இந்த சின்ன சின்ன தோல்விகளுக்கெல்லாம் நாம் இப்படி விட்டு அழுதோம் அப்படின்னா வாழ்க்கையில் நாம் இனி பெருசாக பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் நம்மளை பக்குவப்படுத்திக்கவே முடியாது. அதனால் நாம் என்ன பண்ணணும், இதில் இந்த காம்படிஷனில் தோத்துட்டேன்னா சரி, இதில் நான் என்ன தப்பு பண்ணினேன் அப்படின்னு நீங்கள் அதை பார்க்கணும். அந்த காம்படிஷனில் என்ன தப்பு பண்ணீங்க, அதை நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கலந்துக்கீழே அதை சரி பண்ணணும். அதில் உங்களுக்கும் வெற்றி கிடைக்கலையா, அதில் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கணும். இப்படி படிப்படியாக உங்களுடைய தவறுகளை சரி செஞ்சு போகையில் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் அது வெற்றி ஒரு டைம் அடைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தப்பே பண்ண மாட்டீங்க அதில். ஏன்னா உங்களோட தவறுகளை சரி பண்ணி தான் நீங்கள் அந்த நிலைக்கு வந்திருக்கிறீங்க. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் அதில் உங்களுக்கு இது இப்படி பண்ணால் இது சரியாயிரும்ன்ற உங்களுக்கு நுணுக்கம் அதில் தெரிஞ்சிடும். அதனால் சின்ன சின்ன தோல்விகள் வந்தால் அது சரி பண்ண கற்றுக்கோங்க. அதை நினச்சி நீங்கள் வருந்தி அழுதீங்கன்னா அதில் நம்மளால் வெற்றி அடையவே முடியாது. இதைத்தான் அமுதா கேட்குறாரு. சிலர்லாம் சின்ன சின்ன தோல்விகளுக்கே அழுகிறாங்களே, ஆனால் ரைட் சகோதரர்கள் ஒரு விமானம் கண்டுபிடிக்கல எவ்வளவு தோல்விகள் அவங்க சந்திச்சிருப்பாங்க.
அதுக்கெல்லாம் அவங்க மனம் துவண்டு இது நம்மளுக்கு சரிப்படாது, இதனால செய்ய முடியாதுன்னு நினச்சிருந்தா இன்னைக்கு நம்ம அவங்க விமானம் கண்டுபிடிச்சிருப்பாங்களா? முடியாது. அந்த தோல்விகளை அவங்க சரி செஞ்சங்காட்டி திரும்ப திரும்ப அதில் முயற்சி செய்யவும் அவங்களுக்கு விமானம் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. இது போலத்தான் நாமளும் இருக்கணும். அடுத்தது அப்பா. ஆம், நாம் எதிலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் கட்டாயம் ஒரு நாள் வெற்றி பெறலாம். அமுதா. அப்போ ரைட் சகோதரர்கள் இதில் எப்படி வெற்றி பெற்றார்கள்? அவங்க அப்பா சொல்றாரு, அவர்கள் செய்த முயற்சிகளில் உள்ள குறைகளை சரி செய்து கொண்டே வந்தார்கள். ஒரு நாள் பறப்பதற்கான கருவியை கண்டுபிடித்து விட்டார்கள். அவங்க தோல்விகளை கண்டு அஞ்சாம திரும்ப திரும்ப முயற்சி செஞ்சுட்டே இருந்தங்காட்டிதான் அவங்க விமானம் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னு அப்பா சொல்றாரு. அமுதா. அது எப்போது நடந்தது அப்படின்னு கேட்குறா. 1903 டிசம்பர் 17 அன்று 12 நொடிகள் ரைட் சகோதரர்களில் ஒருவர் தாங்கள் சொந்தமாக உருவாக்கிய விமானத்தில் உயர்ந்த பகுதியிலிருந்து சிறிது தூரம் பறந்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார். அவங்க என்ன பண்ணாங்க, 1903 என்ன பண்ணாங்க, டிசம்பர் மாதம் 17 அன்று 12 நொடிகள் தான், 12 நொடிகள் பண்ணுறோம் இல்லையா, ஒரு நொடிக்கிறோம் இல்லையா, அதில் 12 நொடிகள் அவர் வானத்தில் பறந்திருக்காரு. அது அவங்களா உருவாக்கிய விமானத்திலிருந்து பறந்திருக்காரு. அது மற்றவங்க எல்லாத்தையும் வியப்பில் ஆழ்த்தியிருக்குதுன்னு சொல்கிறாங்க. நானும் கூட அப்படி ஒரு நாள் பறந்து காட்டுவேன், மேலும் சாதனைகள் படைப்பேன் அப்பா. அவன் என்ன சொல்கிறா, ரைட் சகோதரர்களுடைய கதை கேட்டோன்னா அவளுக்கு இன்னும் ஆர்வம் ஜாஸ்தியாயிடுச்சு. நம்மளை மாதிரி தான் அவங்களும் சிறிய வயசில் யோசிச்சுருக்காங்க. ஆனால் யோசிச்சதை அப்படியே விடாமல் அவங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சு விமானம் கண்டுபிடிச்சாங்க. அதே போல் நானும் பறக்கறதுக்கு என்னால் என்ன கண்டுபிடிக்க முடியுமோ நிச்சயமாக நானும் முயற்சி செய்து கண்டுபிடிப்பேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. அவங்க அப்பா, நல்லது, நீ முயற்சி செய்யணும், அவங்க அப்பா அவளுக்கு ஊக்கம் கொடுக்குறாரு. சரி குழந்தைகளா, இந்த பாடத்தில் நமக்கு பின்னாடியே மூவிட பெயர்கள்னு இலக்கணம் கொடுத்துருக்காங்க. கற்கண்டு பகுதியில் இந்த மூவிட பெயர்கள் இடம் நம்ம போன பருவத்திலேயே இலக்கணத்தில் பார்த்தோம். உங்களுக்கு அது நினைவிருக்கும்னு நினைக்கிறேன். மூவிட பெயர்கள் தன்மை, முன்னிலை, படர்க்கை பார்த்தோம் இல்லையா, அதே பகுதி தான் இதுவும். சரி வாங்க பார்க்கலாம். மான்விழி. அடடே, கலையரசியா, ஆளே அடையாளம் தெரியவில்லையே, இவ்வளவு நாளா எங்கே போயிருந்தாய்? மான்விழின்ற பொண்ணு அவளுடைய தோழி கலையரசியை பார்த்து பேசுகிறா. அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு அவளை பற்றி விசாரிக்கிறான். கலையரசி, நானும் கூட உன்னை பார்த்து நெடுநாளாகி விட்டது. நாங்கள் எங்கள் குடும்பத்துடன் மும்பையில் அல்லவா இருந்தோம். சென்ற வாரம்தான் என் தந்தைக்கு பணிமாற்றம் நம் ஊரிலேயே கிடைத்தது. அவன் என்ன சொல்கிற கலையரசி, ஆமாம், நான் ரொம்ப நாளாக இங்கே இல்லை, நாங்களாம் மும்பையில் எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் செட்டில் ஆகிட்டோம். அங்கே பணிமாற்றம் இருந்ததுனால அங்கே அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. திரும்ப அவங்க அப்பாவுக்கு அவங்க ஊர்லேயே திரும்பவும் பணிமாற்றம் கிடச்சிருச்சு. பணிமாற்றம்னா ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு, அதனால நாங்கள் இங்கேயே வந்துட்டோம்னு அவள் சொல்கிறா. மேற்கண்ட செய்தியை படித்தீர்களா? நீங்கள் எந்த அளவிற்கு புரிந்து கொண்டீர்கள் என்று பார்க்கலாம். இப்போ நம்ம உரையாடல் பார்த்தோம் இல்லையா, அதை நம்ம எந்த அளவு புரிஞ்சுருக்கோன்றது சில கேள்விகள் மூலமாக நம்ம கேட்குறாங்க. நீங்கள் படித்த செய்தி என்ன வடிவத்தில் உள்ளது? நம்ம படித்தது கதை வடிவத்தில் இருந்ததா, உரையாடல் வடிவத்தில் இருந்ததா, எந்த வடிவத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம 2 பேர் பேசிக்கிற மாதிரி படித்தோம். அப்போ அது என்ன வடிவம்? உரையாடல் வடிவம். நீங்கள் படித்த பகுதியில் பேசுபவர் யார், கேட்பவர் யார்? பேசுகிறவங்க யார்? மான்விழி. ஆனால் இங்கே பேசுபவர் மணிமொழின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பெயர் மான்விழி. பேசுபவர் யார்? மான்விழி. கேட்பவர் கலையரசி. இருவரும் என்ன பேசுகிறார்கள்? இருவரும் நெடுநாள் கழித்து ஒருவரையொருவர் பார்த்து கொள்வது குறித்து பேசிட்டு இருக்காங்க. சரியாக சொல்லிவிட்டீர்கள். ஆகவே நீங்கள் படித்த உரையாடலில் பேசுவோர், கேட்போர், பேசப்படும் பொருள் ஆகிய 3ம் அமைந்துள்ளது. நம்ம படித்ததில் பேசுகிறவங்க இருக்காங்க, பேசுகிறத கேட்குறவங்க இருக்கிறாங்க, பேசக்கூடிய பொருளும் இருக்குது. இந்த 3மே அதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கு பேசுபவர் யார்?
பேசுபவங்க யார்? இதில் மணிமொழின்னு கொடுத்துருக்காங்க. பேசுகிறவங்க யாருன்னு நம்ம படித்தோம்? மான்விழி. இதில் பெயர் தப்பாக கொடுத்துருக்காங்க, மான்விழி. ஆதலால் பேசுவோரை குறிக்கும் சொல் தன்மை. பேசுவோரை என்னன்னு குறிப்பாங்க? தன்மை. அடுத்தாக கேட்பவர் யார்? அவளுக்கு முன்னாடி நின்று அதை கேட்கிறவங்க யாரு? கழையரசி. அப்போ கழையரசி யாரு? முன்னிலை. இருவரும் யாரோ ஒருவரை பற்றி அல்லது ஏதோ ஒரு செய்தியை பற்றி பேசுகிறாங்க. அவங்க வேறு யாரோ பற்றி பேசுகிறாங்க, இல்லை ஏதாவது குறிப்பிட்ட செய்தியை பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே அவங்க யாரையோ பற்றி பேசலை, ஒரு குறிப்பிட்ட செய்தியை பற்றி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அது படர்க்கை. ஒரு பெயர் சொல்லை வேறொரு பெயர் சொல்லால் குறிப்பது மாற்று பெயர் சொல். ஒரு பெயர் சொல்ல வேறொரு பெயர் சொல்லால் குறிப்பது மாற்று பெயர் சொல்னு சொல்கிறாங்க. இந்த மாற்று பெயர் சொல் தான் இடம் நோக்கி, தன்மை, முன்னிலை, படர்க்கை என மூவிட பெயர்களாக அமைகிறது. தன்மை நான், நாம், யான், யாம், நாங்கள் இதெல்லாமே வந்துட்டு தன்மையை வரக்கூடிய சொற்களை குறிக்கக்கூடியது. அடுத்தது முன்னிலை எதையெல்லாம் குறிக்கும்னா நீ, நீர், நீவீர், நீர், நீங்கள் இதெல்லாம் முன்னிலை. படர்க்கை அவன், அவள், அவர், அது, அவை இந்த சொற்கள் எல்லாமே படர்க்கை. தற்போதைய வழக்கில் அவர் என்பது ஒருவரை குறிக்கிறது, அவர்கள் என்பது பலரை குறிக்கிறது. நம்ம ஒருத்தவங்களை சொல்லையில் அவர் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே 2-3 பேர்த்த நம்ம சேர்ந்து குறிக்கல அவங்க எல்லாம் அவர்கள் அப்படின்னு குறிப்போம் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு, அவர் பேசினார், அவர்கள் பேசினார்கள். ஆனால் அது வந்தது, அவை வந்தன என இருப்பதை போல் அதுகள் வந்தது, அவைகள் வந்தன என வழக்கில் இல்லை. நாம் இந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதுகள் வந்தது, அவைகள் வந்தன இதெல்லாம் நம்ம அதிகமாக நம்மளுடைய பேச்சு வழக்கில் நம்ம பயன்படுத்துறது கிடையாது. அவை வலுவு சொற்கள். வலுவு சொற்கள் என குறிப்பிடப்படுகின்றன. அதாவது பிழையானவையாக நம்ம அதெல்லாம் சொல்கிறோம். நம்ம பேச்சு வழக்கில் இதையெல்லாம் பயன்படுத்துவதில்லை. அவர்கள், அவர் இது போன்ற சொற்களை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்தது மூவிட பெயர்கள் ஒருமையும் பன்மையும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மையில் ஒருமை, பன்மை எது? ஒருமைனா நான், ஒருத்தங்களை குறிக்கக்கூடியது நான். அதுவே நிறைய பேர் சொல்லையில் நாம், யாம், யான், யான்னாலும் நம்மளை குறிக்கக்கூடியதா. நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நம்மளையும் சேர்த்து சொல்கிறது. அடுத்தது முன்னிலை நீ, நீர், நீங்கள், நீவீர், நீர் பன்மையில் நம்ம இப்படி சொல்லுவோம். ஒருமையில் படர்க்கையில் பாருங்கள் அவன், அவள், அது. அதையவே நம்ம பன்மையில் சொல்லல அவர், அவை. இந்த பகுதி உங்களுக்கு புரிஞ்சுதா குழந்தைகளா? இந்த பகுதியில் வரக்கூடிய பயிற்சியை பார்க்கலாம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? இப்போ நம்ம மூவிட பெயர்கள் பார்த்தோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 3 கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் சரியான விடையை டிக் பண்ணணும். உரை பகுதியில் பொருத்தமான இடப்பெயர்களை நிரப்புக. இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு உரையாடல் படித்தோம். அது முன்னிலை எது, தன்மை எது, படர்க்கை எதுன்னு எழுதணும் இல்லையா? அதே போல் இது நீங்கள் படிச்சுட்டு எது முன்னிலை, எது தன்மை, எது படர்க்கைன்னு நீங்கள் எழுதணும். இந்த பகுதியை வீட்டில் செஞ்சு பார்க்கணும் குழந்தைகளா. அடுத்த வகுப்பில் வேறொரு பகுதியை காணலாம். நன்றி.